உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். உடல் மெலிவு என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இளம் வயது முதல் முதியோர் வரையிலே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. உடல் மெலிவு, அதாவது ஒரு வீட்டுக்கு கடைக்கால் என்று சொல்லுவார்கள். அதை போல எலும்பு கூடு நம் உடலுக்கு கடைக்காலாக விளங்குகிறது. அந்த கடைக்காலுக்கு தகுந்த கட்டடம் இருந்தால் அந்த கட்டடம் அழகாக இருக்கும். அதை போல நம் எலும்பு கூட்டுக்கு தகுந்தாற் போல சதை பற்றும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அழகு நமக்கு கிடைக்கிறது, கவர்ச்சி நமக்கு கிடைக்கிறது. இந்த கன்னங்கள் வற்றி போயிருப்பது, சதை பற்று குறைந்திருப்பது, இது நோய் காரணமாகவும் வறுமை காரணமாகவும் போதிய சத்தூட்ட உணவு இல்லாததினாலும் ஏற்படக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்ட நிலையிலே அன்றாடம் 15 முதலாக 20 வரையிலே பாதாம் பருப்பு, இந்த அல்மாண்ட் என்று சொல்லக்கூடிய பாதாம் பருப்பு 15 முதல் 20 எண்ணிக்கையில் எடுத்து இரவுலே ஊற வைத்து காலையில் எழுந்து அதனுடைய தோலை நீக்கிவிட்டு ஊறிய பாதாம் பருப்பை மிக்சியிலே இட்டு அரைத்து கூட சூடான பால் சேர்த்து இனிப்பு சேர்த்து அன்றாடம் வெறும் வயிற்றிலே பருகி வருகின்ற நிலையிலே ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 நாட்களிலே உடல் எடை கூட ஆரம்பிக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த ஓரல் த்ரஷ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு நோய், த பேட் ஓடர் என்று சொல்லுவார்கள். த த்ரஷ் என்று சொல்லுகின்ற பொழுது கிருமிகள், கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகள், இது வாயை பற்றி வரக்கூடியது, தொண்டையை பற்றி வரக்கூடியது. அது மட்டுமல்லாமல் வெஜினல் என்று சொல்லக்கூடிய பெண் உறுப்பை பற்றி இது வளர்ந்து நோயை கொடுக்கக்கூடியதாக திகழ்கிறது. லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்போக்கு, கொனேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்போக்கு, இவற்றிற்கு இந்த கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகள் அதிகமாவதனாலே ஏற்படக்கூடிய நோயாக சொல்லப்பெறுகிறது. இந்த கேண்டிடா அல்பிகன்ஸ் சாதாரணமாகவே ஒரு பேரசைட் என்பதனாலே, ஒட்டுண்ணி என்கின்ற பொருளிலே சொல்லுவார்கள். நம் உடலோடு வாழக்கூடிய ஒன்று. அது அதிகரிக்கின்ற நிலையிலே இப்படி பல நோய்களை தரக்கூடியது. குறிப்பாக இன உறுப்புகளிலே ஏற்படுகின்ற நோய்கள். த ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகள் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்கின்ற வகையிலே வெள்ளை ஒழுக்கை உண்டு பண்ணுகிறது. இந்த கேண்டிடா அல்பிகன்ஸ் என்னும் கிருமிகள் தனக்குள்ளே பரவி சில நேரங்களிலே பருவநிலை மாற்றத்தினாலே, உணவிலே ஏற்படுகின்ற முறைகேட்டினாலே, அதிகமான காரங்கள், மாமிச உணவுகள் சாப்பிடுவதனாலே இந்த கிருமிகள் பல்கி பெருகி ஒழுக்கை ஏற்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி வருகின்ற நிலையிலே இதை த்ரஷ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். வாயை பற்றி வருவது, சிறுநீரகத்தை பற்றி வருவது, சிறுநீர் தாரையை பற்றி வருவது. இதற்கு சின்னமோன் என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த லவங்கப்பட்டை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. பசுமை வாடை போகிற வரையிலே லேசாக வறுத்து எடுத்து பொடித்து வைத்து கொண்டு காலையிலே அரை தேக்கரண்டி, மாலையிலே அரை தேக்கரண்டி என்று தேனோடோ பாலோடோ சில நாட்கள் பருகி வருகின்ற நிலையிலே இந்த கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் தாரையையும் சிறுநீர் அகத்தையும் பற்றிய கிருமிகள் விட்டு போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
அன்பான நேயர்களே, கஸ்தூரி மஞ்சள் என்று நாம் தமிழிலே சொல்லப்பெறுவது இது குர்குமா அரோமேட்டிகா, மணமுடைய ஒன்று. கஸ்தூரி மணமுடைய ஒரு மஞ்சள். இது அற்புதமான ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இது புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது பல்வேறு கொப்புளங்களை, குறிப்பாக இது பிம்பிள்ஸ் என்று சொல்லக்கூடிய முகப்பரு, இவற்றை போக்கக்கூடியதாகவும் தோல் நோய்களை துடைக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனோடு டெர்மினேலியா செபுலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய் ஒரு நல்ல துவர்ப்பியாக இருந்து அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையதாக இருந்து எந்த ஒழுக்காக இருந்தாலும், குறிப்பாக பேதி, சீத பேதி, இரத்த பேதி, நீர்த்த பேதி, அதிகமான குருதி போக்கு, இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக கடுக்காய் உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் இருந்து குருதியை கட்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதனோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய ஜிஞ்சர் என்று ஆங்கில பெயரை பெற்றிருக்கின்ற சுக்கு, காய்ந்த இஞ்சி சுக்காகிறது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த சுக்கை தோல் நீக்கிவிட்டு நாம் பயன்படுத்துதல் வேண்டும். கடுக்காய்க்கு உள்ளே நஞ்சு என்று சொன்னால் சுக்குக்கு வெளியே நஞ்சு என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பதனாலே தோலை சீவிவிட்டு சுக்கை பயன்படுத்துகின்ற பொழுது இது ஒரு ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது வலி நிவாரணியாகவும் வீக்கம் கரைச்சியாகவும் விளங்குகிறது. குருதியை வேகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு உஷ்ணத்தை தருகிறது. அது மட்டும் அல்லாமல் ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக இருந்து வயிற்றிலே சேர்கின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம், அதிகமான இனிப்பு சுவையை இது பெற்றிருப்பதனாலே இதற்கு தமிழே அதிமதுரம் என்ற பெயரை சொல்லியிருக்கிறார்கள். கிளிசரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இதிலே அதிகமாக இருக்கிறது. இந்த கிளிசரின் என்ப சொல்லுகின்ற நிலையிலே அந்த வேதிப்பொருள் புண்களை ஆற்றக்கூடியதாக, நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. முன்பெல்லாம் நாக்கிலே அச்சரம் என்று வந்தபோது மருந்து கடைகளிலே சென்று கிளிசரின் என்கின்ற திரவத்தை நாக்கிலே தடவி விடுவார்கள். மருத்துவமனையிலே கூட அப்படி செய்வது வழக்கம். இந்த அதிமதுரம் சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட நல்ல பயனை தரக்கூடியதாக விளங்குகிறது. நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது. குருதி நாளங்களுக்கு நலம் தருகிறது. இதனோடு பெப்பர் நைகரம் என்று சொல்லக்கூடிய பெப்பர், மிளகு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதாவது புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதிகமான இரும்பு சத்துவத்தை இது உள்ளடக்கி இருக்கிறது. மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தாது உப்புக்களை பெற்றிருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே இதுவும் அகட்டுவாயு அகற்றியாக இருந்து நோய்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இவை அத்துணையும் சேர்ந்து எப்படி ஒரு உள்மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தி மலக்குடலில் தேங்கி உள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து, பெருங்குடலில் உள்ள புண்களை ஆற்றி குடலின் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கஸ்தூரி மஞ்சள் பொடி, அதிமதுர பொடி, சுக்கு பொடி, கடுக்காய் பொடி, மிளகு. பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்து ஒரு சூர்ணமாக கூட தயார் பண்ணி வச்சுக்கலாம். கடுக்காய் பொடி நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா மற்ற பொடியெல்லாம் கஸ்தூரி மஞ்சள் பொடி, அதிமதுர பொடி, சுக்கு பொடி, மிளகு பொடி இதெல்லாம் 10 கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு சூர்ணமாக தயார் பண்ணி வச்சுட்டு தினமும் அரை தேக்கரண்டி அளவு அந்த சூர்ணத்தை காலை மாலைன்னு இருவேளை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம கடுக்காய் பொடி ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். அதோட ஒரு 5 மிளகு தட்டி போட்டுக்கலாம். இதோட
கொஞ்சமாக ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சுக்குப்பொடி, ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம போட்டோம்னா போதும். அதே போல் அதிமதுர பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடியும் நம்ம 500 மில்லிகிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் பொடி நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா குமட்டலை உண்டாக்கும், அதனால் அளவாக சேர்க்கணும். கஸ்தூரி மஞ்சள் பொடி நம்ம குடலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், குறிப்பாக வைரல் இன்ஃபெக்ஷனையும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால, அந்த இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அதை சேர்க்குறோம். நம்ம இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் குடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி மலத்தோட ரத்தம் கலந்து வெளியேறும், அதிகப்படியான இடுப்பு வலியும் அடிவயிற்று வலியும் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த புண்களும் ஆறும், ரத்தம் வருவதும் கம்மியாகும். அதே போல் வயிற்று வலியும் சரியாகும். உணவு சரியாக செரிமானம் ஆகாத போது சரியாக அப்சார்ப்ஷன் நடக்காது, குடலோட உறிஞ்சும் தன்மை கம்மியாகும். அப்போ நமக்கு சத்து குறைபாடு ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சாப்பிட்டது நல்ல செரிமானம் ஆகிட்டு மலமாக வெளியாகாமல் அந்த மலத்தோடு சேர்ந்து அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம், கருவேப்பிலை, தக்காளி போன்ற பொருட்கள் எல்லாமும் சேர்த்து அப்படியே வெளியேறும். அங்கே அப்சார்ப்ஷன் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது செரிமானத்தன்மை அதிகமாகும், உறிஞ்சும் தன்மையும் நல்லா இருக்கும். அதனால் அவர்களுக்கு சத்து குறைபாடும் ஏற்படாமல் பார்த்துக்கும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு, வடிகட்டிடலாம். கஸ்தூரி மஞ்சள், கடுக்காய், அதிமதுரம், சுக்கு, மிளகு சேர்ந்த இந்த மருந்தை தினமும் இரவு தூங்க போகும் பொழுது 100 ml அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும், குடலில் தேங்கியுள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, சுக்கை பற்றி சொல்லுகின்ற பொழுது சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று தமிழிலே சொல்லுவார்கள். சுக்கு வலி நிவாரணியாக மட்டுமல்லாமல் வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது, செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. கடுக்காய் பற்றி சொல்லுகின்ற பொழுது தாயினும் சிறந்தது கடுக்காய் என்று சொல்லியிருக்கிறார்கள். தாயை போல அல்லது தாயினும் மிக்க ஒரு நலத்தை நம் உடலுக்கு தரக்கூடிய ஒன்றாக கடுக்காய் விளங்குகிறது. ஒரு அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையதாக இருந்து புண்களை ஆற்றுவதாக விளங்குகிறது. மிளகை சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆன்டிடோட், விஷ நீக்கி என்று சொல்லியிருக்கிறார்கள். உணவு விஷமாகின்ற பொழுது, த ஃபுட் பாய்சன் என்று சொல்லுகின்ற ஒவ்வாத உணவை உண்ணுகின்றதுனாலே ஏற்படுகின்ற தொல்லைகள், அல்லது மருந்துகளுடைய விஷங்கள், அல்லது விஷப்பூச்சிகளுடைய கடியினாலே ஏற்படுகின்ற தொல்லைகள், எந்த விஷமாக இருந்தாலும் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒன்றாக இது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையை பெற்றிருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாகவும் இந்த மிளகு விளங்குகிறது. இதனோடு அதிமதுரம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கிளிசரின் என்கின்ற சத்துவம் பல்வேறு புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது, குளிர்ச்சி தருகிறது. மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகிறது. ஒரு ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இருவித ஈரல்களுக்கும் பலம் தரக்கூடியதாக அதிமதுரம் திகழ்கிறது. இதனோடு கஸ்தூரி மஞ்சள், குர்குமா அரோமேட்டிகா என்று சொல்லக்கூடிய கஸ்தூரி மஞ்சள், குர்குமின் என்கின்ற வேதிப்பொருளை பல மஞ்சளில் இருப்பதைப் போலவே இந்த கஸ்தூரி மஞ்சளும் பெற்றிருக்கிறது. இந்த குர்குமின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இங்கே கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்திருக்கின்றோம். கடுக்காய், சுக்கு, மிளகு, கஸ்தூரி மஞ்சள், அதனோடு அதிமதுரம் சேர்த்து ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். அன்றாடம் இருவேளை இதை பருகி வருகின்ற நிலையிலே உறுப்புகளிலே இருக்கின்ற புண்களை ஆற்ற வல்லதாக திகழ்கிறது. செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. சிறுநீரக பிரச்சனைகளிலே இருந்து நம்மை விடுவிக்கிறது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களிலே இருந்து காக்கிறது. இதய நோய்களுக்கு இதமான ஒரு மருந்தாகி இதய நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கஸ்தூரி மஞ்சள்,
சுக்கு, மிளகு அதிமதுரம், அதனோடு கடுக்காய் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.